வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஆனஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜ் ஆர் டெஸ்கிரிப்ஷனுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆஃபர் டைப் ஆப் தான். அந்த இதை வந்துட்டு எப்படி ஒர்க் ஆக போகுது, அந்த இதில் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அது நான் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பேமெண்ட் வந்துட்டு வித்ரா எடுக்க போகிறேன். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு லைவாக காமிக்க போகிறேன். ஸோ நான் எவ்வளோ எடுக்கிறேன், எனக்கு எவ்வளோ பேங்க்கு வருது அப்படின்ற டீல் எல்லாமே நான் இங்கே சொல்லுவேன். அதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்றது டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, இந்த வீடியோ எடுத்து நான் முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த பேமெண்ட் அப்படின்றது வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இதை பற்றின அப்டேட் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ அது வாங்க அது என்ன வெப்சைட் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை வந்துட்டு ஷார்ட்டன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். இதில் நம்மளோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு அண்ட் தென் நிக் நேம் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கோங்க. அடுத்து ரெஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் உள்ளே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. 1000 rupees அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு ப்ரைஸ் எவ்வளோ, டெய்லி இன்கம் எவ்வளோ, அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி இதில் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ இப்போ எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1200 அப்படின்னு போட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா பே நம்பர் 1ன்னு கொடுத்துட்டு ரீசார்ஜ் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு லோட் ஆகிட்டு அடுத்த பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பேமெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதை வந்துட்டு பே பண்ணுறது நீங்கள் கரெக்டாக பார்த்து பே பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் லோட் ஆகிட்டு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி இருக்கும். ஸோ பேடிஎம், கூகுள் பே, யூபி இந்த 3 இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோன்பே யூஸ் பண்ண வேணாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பேடிஎம் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பே பண்ணிக்கிறோம் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா டன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா யூடிஆர் நம்பர் வந்துட்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் பே பண்ணுறது பேடிஎம் இந்த இதை கிளிக் பண்ணியும் பே பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இங்கே யூபிஐடி இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டும் பே பண்ணிக்கலாம். பே பண்ணதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றது எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, அது வந்துட்டு பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். யூடிஆர் நம்பர் அப்படின்றது 12 டிஜிட்டு. ஸோ அந்த நம்பரை வந்துட்டு காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 1 to 2 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு அந்த பேமெண்ட் அப்படின்றது ஆட் ஆயிரும். ஓகேங்களா, ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதை இன்வெஸ்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு எங்கே கேஷ் பேலன்ஸில் காமிக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுனா ப்ராடக்ட் அப்படின்ற இந்த பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்கே 65 days பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது 65 days. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 511 rupees. ஸோ இதை பார்த்திங்கன்னா வித்ரா எடுத்துக்க முடியுமா அப்படின்னா ஸோ இது வந்துட்டு அந்த டேஸ் முடிகிற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ்னு இருக்கா, இப்போ மேக் மணின்னு இருக்கு இல்லையா, அது போய்க்கணும். ஸோ ஃபினான்ஸில் இந்த இது 511 இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் 1200 அப்படின்றது ஆட் பண்ண சொன்னது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு இந்த 395 அப்படின்றது இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 395 இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 696 அப்படின்றது ஆட் ஆயிரும் இதில். ஓகேங்களா, ஸோ அந்த 696 நம்ம வித்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் நாம் ஃபினான்ஸ்லேயும் மேக் மணிலையும் இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆஃபர்ஸ் மாதிரி வரும். அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறோம். ஸோ ஆஃபர் டைப் ஆப் அப்படின்றதுக்கான கான்செப்டே இது தான். ஸோ நமக்கு இனிஷியலாக ஒரு அமௌண்ட்டு போடுறோம், அடுத்து மேக் மணியில் ஒரு அமௌண்ட்டு போடுறோம், அட் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பேஜ் வரும், டேப் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி 1 day ஆஃபரு, 3 day ஆஃபரு இந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு அந்த ரெவன்யூ டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபுல் அமௌண்ட் அப்படின்றது ஆட் ஆகும். ஓகேங்களா, நம்ம போட்ட அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன அமௌண்ட்டும் சேர்த்து வரும். ஓகேங்களா, அதை வந்துட்டு வித்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதான் கான்செப்ட்டு ஆஃபர் டைப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ தென் இதில் வந்துட்டு அந்த இது மாதிரியும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரெஃபரல் பண்ணியும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ரெஃபரல் எப்படின்னா நம்ம இந்த ரெஃபரல் லிங்கை காப்பி பண்ணி ஷேர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது டீம் 1ல் பார்த்திங்கன்னா நமக்கு 45% கமிஷன் ரேட் அப்படின்றது இருக்குது. டீம் 2ல் 5% அண்ட் டீம் 3ல் பார்த்திங்கன்னா 1%. மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் அண்ட் தென் 1 by 1 கீழே பார்த்திங்கன்னா டவுன்லைனில் ஐடி போட்டுப்பீங்க. அந்த மாதிரியும் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா அக்கௌண்ட்டு பேன் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் பேன் ஆயிடுச்சு அப்படின்னா ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு முடியாது. ஓகேங்களா, அதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ தென் நம்ம வந்துட்டு அது மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ தென் மிஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மிஷனில் எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா
ஸோ 5 பேரை இன்வைட் பண்ணுற நமக்கில் அவங்க வந்துட்டு பேக்கேஜ் போட்டுட்டாங்க அப்படிங்கும்போது 100 ருபீஸ் அப்படிங்கிறது ரிவார்டு வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 10 பேரை இன்வைட் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்துட்டு பேக்கேஜ் போட்டாங்க அப்படின்னா 500 ருபீஸ் அப்படின்ற ஆட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 50 பேர் 1000 இந்த மாதிரி நம்ம ரெஃபரல்ஸ் மூலமாகவும் கமிஷன் அப்படின்றது ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்துட்டு நம்ம செல்ஃபாகவும் ஏர்ன் பண்ணிக்கலாம், இல்லை கமிஷன் வச்சும் ஏர்ன் பண்ணிக்கலாம். 2க்கும் ஆப்ஷன் இருக்குது. அதே நம்ம வந்துட்டு யூசர் சென்டரில் வந்துட்டு நம்மக்கிட்ட இப்போ ஒரு 1000 ருபீஸ் இருக்குது, அதை வந்துட்டு வித்ரா எடுக்கிறோம். ஸோ நம்ம வந்துட்டு இதில் 2 டைப் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பேலன்ஸ், ரெவன்யூ பேலன்ஸ் அப்படின்னு. ஒன்ஸ் ரீசார்ஜ் பேலன்ஸை வித்ரா எடுக்க முடியாது, ரெவன்யூ பேலன்ஸை வித்ரா எடுத்துக்கலாம். இதுதான் கான்செப்ட்டு. அதே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா டோட்டல் பேலன்ஸாக ஒரு 1000 இருக்குது, இதை வந்துட்டு வித்ரா எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வித்ரா அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு பைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளீஸ் சோஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு பைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பைண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நான் ஒரு 1000 போடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதனோட ரேட் பார்த்துக்கோங்க. 1000 அப்படின்றது 3% அப்படின்றது நமக்கு அந்த டேக்ஸ் அப்படின்றது போகும். ஓகேங்களா, மினிமம் வித்ராவல் அப்படின்றது 200 தான். ஸோ நீங்கள் வந்து 1000னாலும் 1101 இந்த மாதிரி 1001 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணி அதாவது வித்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அந்த கான்செப்ட் அதை சொல்ல வரேன். ஓகேங்களா, ஸோ இதை வந்துட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்க. ஸோ எல்லாமே போட்டாச்சு அப்படின்னா வித்ரானா அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஓகே அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நமக்கு இது வந்துட்டு வித்ராவில் ஆட் ஆகிருக்கும். நாம் இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அதை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி என் அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க. ஸோ அது அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு இதை வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வித்ராவல் ரெக்கார்டில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஓகே கைஸ், அந்த அமௌண்ட் வந்துட்டு அக்கௌண்ட்டுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அதை டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு வீடியோவில் ஷோ பண்ண முடியாது, ஏன்னா அந்த வீடியோவை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றதுனால. ஓகேங்களா, இதில் வந்துட்டு இன்வைட் பண்ணுறதுக்கு இன்வைட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு நமக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்திருக்கும். இதில் காப்பி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே காப்பி ஆயிடுச்சு பாருங்கள். கீழே ஒரு டேப் வந்துச்சு இல்லையா, அதில் காப்பி ஆச்சு. ஸோ அதை வந்துட்டு ஷேர் பண்ணி அது மூலமாக கமிஷன்ஸ் வாங்கிக்கலாம். அதன் விஐபி அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்துட்டு என்ன கான்செப்ட் அப்படின்னா நம்ம லெவல். ஓகேங்களா, விஐபி லெவலுக்கு 1க்கு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 511 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னாலே நம்ம லெவல் 1. ஓகேங்களா, அதுக்கடுத்து லெவல் 2 போகணும் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 7600 அப்படின்ட்டு அங்கே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம லெவல் 2. அதுக்கடுத்து லெவல் 3 போகணுன்னா 25,000 அப்படின்றது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரியும். ஸோ அதை பண்ணியிருந்தோம்னா தான் லெவல் 3 அப்படின்ற மாதிரியும். ஓகேங்களா, நான் மட்டும் இல்லை விஐபி லெவல் 1 போய்க்கலாம். ஸோ லெவல் 1 மட்டும் ஏர்ன் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு லெவல் 2, 3 அப்படின்றதெல்லாம் போகிறோன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஓகேங்களா, ஸோ அதை மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதே இதில் டெலிகிராம் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அது இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், ஷார்ட் அண்ட் பண்ணி வச்சுருப்பேன். அதை கிளிக் பண்ணுங்கள், சைன் அப் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நல்ல வீடியோவோட உங்களை இன்வைட் பண்ணுறேன். அண்டில் இட் பை ஃப்ரம் சைபர் ஆனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. டாடா, பை பை, டேக் கேர்.